எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டேன்றதால மதியம் வந்து பிரியாவுக்கு வந்து மட்டன் கொடுக்கலாம். சாப்பிடாத பொண்ணை எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு போன வாரம் சாப்பிட வச்சிட்டோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தி போச்சுங்க. அது சாப்பிடவே முடியல. எப்படியோ ஒன்று மென்னுக்குன்னு சாப்பிட பிரியா, குழந்தைக்கு பால் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட வச்சோம். சாப்பிடாத ஒருத்தரை முத்தி போன கறி வாங்கிக்கிட்டா எப்படி சாப்பிட முடியும்? அதனால் நல்ல கறியாக வாங்கிட்டு வா, இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி தேடி பிடிச்சி நல்லதாக வாங்கிட்டு வந்தார். மசாலா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மட்டன் குழம்புக்கு நான் வந்து 3 வரமிளகா, ஒரு 10 முந்திரி, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன், ஒரு 3 லவங்கம். இது கூட வந்து இந்த 2 தக்காளியை வந்து நம்ம கூட சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி முந்திரி எல்லாம் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மட்டன் வந்து தாளிச்சிக்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு 5 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு வந்து 2 பிரியாணி இலை, ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 10 மிளகு இது வரைக்கும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். நல்லா வந்து கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து போடுவோம் இல்லையா, மட்டனுக்கு வந்து வெங்காயம் வந்து வறுத்து பொடி பண்ணி போடுவோம். அந்த மாதிரி தான் நான் பொடியாக வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். நான் எடுத்துருக்கிற மட்டன் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கட்டும். மட்டன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சிக்கிட்ட பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் நல்லா போகும். உப்பு வந்து நம்ம இப்போயே சேர்த்துட்டு இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கும் போது உப்பு வந்து மட்டனில் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே 3 மிளகாய் வந்து அரைச்சிருக்கிறேன். அதனால் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து மசாலாலாம் நல்லா வதங்கணும். மசாலாலாம் சேர்த்து பாருங்கள், நல்லா வதங்கி எப்படி கலராக எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் வந்து அரைச்சா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். மட்டன் வந்து வேகணும். ஒரு 4-5 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் பிரியா வந்து கன்சீவாக இருக்கும்போதே உங்களுக்கு சொன்னால் நிறையா எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணுன்னு முன்ன செய்யணும்னு நினச்சா செய்யவே முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்து சின்ன குழந்தை செய்ய முடியலன்னு இப்போது வந்து டைம் எடுத்து எல்லாம் ஒவ்வொருத்தராக வராங்க. 1 மாதம் ஆகிடுச்சு கிட்ட, நாளைக்கு வந்தால் 1 மாதம். இப்போ போய் பார்க்கலாம் இல்லையா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களால முடிஞ்சது ட்ரெஸ்ஸு அது இது வாங்கிட்டு வராங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காங்கல்ல, அந்த அம்மா நிற்கிறோட சேர்த்து செட்டாக 3 செட்டு, 3 கலருமே நல்லா இல்லை. இது வந்து பட்டனு, 2 வந்து நாடா, 3 கலருங்க. ஆனால் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா மெத்துன்னு குழந்தைக்கு குத்தாது, நல்லா சூப்பராக இருக்குது. 3மே சூப்பர் கலர். பரத் அம்மா வந்து காசு கொடுத்துட்டாங்க, எல்லாருமே வாங்கிட்டு போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாமே எனக்கு அம்மா தான், அம்மா வயசு இருப்பாங்க. வதனம்மா அவங்க இது குழந்தைக்கு இது நாங்கள் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, சும்மா விளையாட்டாக சொன்னேன் நான். இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, ட்ரெஸ்ஸே எதுக்கு அப்படின்னு. அதனால் அவங்களால இது வந்து இந்த மாதிரி 2 வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தான் இன்னும் யாருக்கும் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருந்தேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் செய்யறதுக்கு. ரவை உருண்டை ஒவ்வொன்றா செஞ்சுக்கலாம், ஒரே நாளைக்கு செய்ய முடியாது. குழந்தையும் பார்க்கணும், சமைக்கணும், எல்லா வேலை செய்யணுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எனக்கு யார் ஹெல்ப்புமே தேவையில்லை, நானே செய்கிறதுனால நைட்டு வந்து குழந்தை வந்து முழிச்சிக்கினே அந்த ஆடிக்கின்னு இருந்தாலும் கட்டில் மேலே போட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு நான் செஞ்சேன். இதுக்கு வந்து அப்பாவோடைய பையன் யாரோடைய ஹெல்ப்பு நமக்கு தேவையில்லை, நான் மட்டுமே பண்ணிவிடுவேன். இந்த சோமா செய்யணும், லட்டு செய்யணும், இதுக்கெல்லாம் தான் வந்து ஒருத்தர் ஹெல்ப்பு நமக்கு தேவை. ஆனால் அதே மாதிரி நான் இந்த ரவை உருண்டை வந்து
இது வந்து நான் வீடியோ எடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறையா வறுத்து செஞ்ச மாதிரி, அப்புறம் ரொட்டி மாதிரி செஞ்சுட்டு ரவை உருண்டை செஞ்சுருக்கிறேன். அப்புறம் வந்து சக்கரை பாகு எடுத்து அதில் பண்ணியிருக்கிறேன். 4-5 விதமாக வந்து ரவா லட்டு போட்டிருக்கேன். அதனால் வந்து அதில் ஏதாவது ஒன்று வந்து நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இது 2 மணிக்கு எடுத்த பேரை அங்கே ஆடினு தான் நான் இங்கே வந்து வீடியோ இதை வந்து செஞ்சுட்டேன். அதுதான் முடிச்சுன்னு இருந்தான்ல டிஸ்டர்ப் பண்ணாமல், அதனால் நான் வந்து இதை செஞ்சுட்டேன் நான். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம முறுக்கு, சோமாஸ் இல்லை லட்டு ஏதாவது 1-2 இது செஞ்சு பாருங்கள். மட்டன்லாம் நல்லா வெந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நான் சாதத்துக்கு செய்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து நம்ம இறக்கும் போது தேங்காய் பால் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்காக வரும் குழம்பு. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான அருமையான மட்டன் குழம்பு சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ மதிய லஞ்சு வந்து முடிச்சிட்டோம். ரசம் கொஞ்சம் வச்சுட்டேன். அப்புறம் வந்து சவுச்சவ் வந்து பொரியல் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக முட்டை வேக வச்சு மிளகு போட்டு பண்ணியாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக மதியம் வந்து லஞ்சு முடிச்சுது. பிரியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சோமாஸு இல்லைன்னா லட்டு ஏதாவது ஒன்று அப்பா இருக்கார், அவர் வச்சு நான் வந்து இப்போ செய்ய போகிறேன். லட்டு நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அப்புறம் வந்து சோமாஸ் போட்டிருக்கோம், 2-3 வாட்டி போட்டிருக்கோம். அப்புறம் வந்து உளுந்து முறுக்கும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம செஞ்சது அடிக்கடிக்கு போட்டால் உங்களுக்கே போர் அடிக்கலை. அதை வந்து நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், ஒவ்வொரு வீடியோவில் லிங்க்கு கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஏரியாவில் நம்ம பிரியாவுக்கு வந்து எல்லாமே பண்ணாங்க இல்லையா, அவங்க வீட்லேயும் வந்து ஒரு பாப்பா வந்து கன்சீவாக இருக்காங்க. இது 7வது மாதம். நாளைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் ஸ்வீட் இதெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம், நேரம் காலம் எப்படி ஒத்துழைக்குதுன்னு சரியில்லை. பேரடை பார்த்துன்னு செஞ்சுன்னு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இது 7வது மாதம். அடுத்த மாதம் வந்து நான் 4-5 நாள் 8 மாதம் தொடங்கிடுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம், நாளைக்கு அந்த வீடியோ பார்க்கலாம். மீதி பலகாரம்லாம் செய்யறதுலாம் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்களும் இதே மாதிரி மட்டன் குழம்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.